ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அவரைக்காய் பொரியல் பார்க்க போகிறோம். அவரைக்காய் சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இதுதான் அவரைக்காய். அவரைக்காய் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே நம்ம ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்று, இதில் வந்து நிறைய நார் சத்து இருக்குது. ஸோ அவரைக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு அவரைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் கட் பண்ணிவிடுங்க. அந்த நார் வந்து நம்ம அப்படியே எடுத்துடணும். அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். அவரைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக சேர்த்து வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அவரைக்காயை நம்ம எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் கருவேப்பிலை சேர்த்து அதையும் நம்ம வதக்கலாம். இப்போது நம்ம அவரைக்காய் கட் பண்ணி வச்சுக்க அவரைக்காயை அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது இந்த அவரைக்காயில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்கான நிறையா தண்ணி சேர்க்காதீங்க, அதோடய டேஸ்ட்டே மாறிடும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம காய் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டிட்டு இப்போது இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட அவரைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த அவரைக்காய் பொரியல் வந்து சாம்பார் சாதத்தோடு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிட்டிங்கன்னா உங்களோட ஹீமோக்ளோபின் ரைஸ் ஆகும். ஸோ அவரைக்காயை வந்து கண்டிப்பாக உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.